Swayam Prabha. Digital India. Educated India. சென்ற பாடத்தில் இந்த ஃப்ளோ ஷாப் என்ற முறையில் இந்த 3 ஜாப் ஏபிசி என்ற 3 ஜாப் பண்ணுவதற்கு ஏசிபி என்கின்ற வரிசை என்ற சீக்வன்ஸ் சிறந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். மொத்தம் 3065 நிமிடங்களில் எல்லா 3 ஜாபும் முடிந்துவிடும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதில் இன்னொரு சின்ன விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வரிசை ஏசிபியை நம் அமல்படுத்தினால் நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், இந்த 70A 35B 60C அப்படின்னு கண்டுபிடித்த பொழுது 3 மெஷினுக்கும் 2400 நிமிடங்கள் இருக்கின்றன என்று வைத்துக்கொண்டு தான் நம்ம இந்த நம்பரை கண்டுபிடிச்சோம். ஆக அந்த ஒரு வாரம் 2400 நிமிடங்களுக்குள்ள ஏசிபியை பண்ண முடியும்னு அப்போ சொன்னோம். 3 மெஷின்லேயும் நமக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போ அதை சொல்ல முடியல. ஏன்னா மெஷின் M1ங்கிறது 1310லேயே முடிந்து விடுகிறது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. M2ங்கிறது 2890 முடியுது. 490 நிமிடங்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. M3 அப்படிங்கிறது பாட்டில் நெக் இல்லை அப்போது, ஆனால் அதுவும் 3065 முடிகிறது. 665 நிமிடங்கள் 2400க்கு மேலே தேவைப்படுகிறது. இதில் 2 விஷயங்களை நம்ம கவனிக்கணும். இது ஏன் எக்ஸீட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2490 ஏங்க எக்ஸீட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஏ எப்போ ஆரம்பிக்குது, 0ல் ஆரம்பிக்கலை, 490ல் தான் ஆரம்பிக்கிறது. இது கரெக்டாக 2400 டைம் எடுத்துக்குது M2. ஆனால் 0லேருந்து 2400 எடுத்துக்கல, 490லேருந்து 2890 வரைக்கும் எடுக்கிறது. அதனால தான் இந்த 490 இருந்ததுனால இது அதிகம் தேவைப்படுகிறது. அதே மாதிரி இந்த M3 உண்மையிலேயே நீங்கள் M3 பார்த்தீங்கன்னாக்கா அது எடுத்துக்கொள்ளும் நேரம் 1100 என்னவோ தான். ஏன்னா 1540 தான் ஆரம்பிக்குது. அவ்வளோ நேரம் M3க்கு ஒன்றும் வேலையே இல்லை. அதனால இது பாட்டில் நெக்காக இல்லாவிட்டாலும் பாட்டில் நெக்கான M2வை சார்ந்து இருப்பதால் இதுவும் பாட்டில் நெக்காக ஆகிறது. இதை கோல்ட்ராட் என்ன பண்ணுறாரு, சிசிஆர் அப்படின்னு பேசுகிறார், கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் ரிசோர்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. பாட்டில் நெக் இல்லாத ஒரு மெஷின் M3 நிறையா 2400 நிமிடங்கள் அதில் இருக்குது. அது ஆக்சுவலாக உபயோகப்படுத்துறது 1500 தான். ஆனால் அது ஆரம்பிக்கிற நேரமே தள்ளி போனதுனால அது 2400 விட அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது. அதுவும் பாட்டில் நெக்காக மாறுகிறது. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொன்று, இந்த 2400 இருக்குன்னு வச்சுட்டு போட்டால் கூட ஃபைனலாக ஷெட்யூல் பண்ணி அதை வரிசைப்படுத்தி அனுப்பும்போது நேரம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இப்போ ஜான்சன் 2 மெஷினில் இருக்கும்போது ஜான்சன் முறை தான் மிகச்சரியான முறை அப்படின்னு ஜான்சன் ப்ரூவ் பண்ணிட்டார். ஆனால் இந்த 3 மெஷின் கேஸில் இப்போ நம்ம பண்ணுறதில்ல, அது ஹியூரிஸ்டிக்னு சொன்னோம். அது மிகச்சரியானது ப்ரூவ் பண்ண முடியாது. ஆகவே உண்மையிலேயே மிகச்சரியான முறை எது? இந்த 6 முறைகளில் இங்கே பார்த்தோம், இந்த 6 முறைகள் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த 6 முறைகளில் 2 முறையை பார்த்துட்டோம். ஆக்சுவலாக ஏபிசி பார்த்தோம், பிசிஏ பார்த்தோம், சிஏபியை கூட பார்த்தோம். 3 முறைகளை பார்த்துட்டோம். எது சிறந்ததுன்னு நம்ம எப்படி தெரிந்து கொள்வது? அது அவ்வளோ ஈஸி இல்லை. எது சிறந்தது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு இன்டிஜர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு முறை இருக்கிறது. இது சாதாரணமாக இந்த இன்டிஜர் ப்ரோக்ராமிங் என்பது ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் என்ற சப்ஜெக்டில் சொல்லி கொடுக்கப்படுகிறது. ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஷெட்யூலிங் சீக்வன்சிங் படிக்கும்போது சில நேரங்களில் புத்தகங்களும் ஆசிரியர்களும் இதை சொல்லிக் கொடுப்பார்கள். சில நேரங்களில் இது பாடத்தில் வராது. ஆனால் நம்ம இந்த பாடத்தில் நான் இதையும் ஒரு முறையாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த பண்ணி இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது
கொஞ்சம் இன்வால்வ்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து அதே மாதிரி முன்னாடி ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் படித்திருக்க வேண்டும். அப்படி படித்திருந்தால் இதை நம்ம பண்ண முடியும். ஆக இதை வந்து கொஞ்சம் எப்படி பண்ணுறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை நான் எடுத்துன்னு போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேபிளில் வச்சுக்கலாம், இந்த டேபிள் வச்சுக்கலாம். இந்த டேபிள் தான் நமக்கு டைம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், 9 வேரியபிள் கொடுக்க போகிறோம். 3 மெஷின் இருக்குது, 3 ஜாப் இருக்குது. அதனால் இந்த 9 வேரியபிள் கொடுக்குறோம். SA1, SA2, SA3, SB1, SB2, SB3, SC1, SC2, SC3. இந்த 9 வேரியபிளும் ஸ்டார்டிங் டைம் ஆஃப் தி ஜாப் ஆன் த மெஷின். SA1 ஜாப் ஏ மெஷின் 1, ஜாப் ஏ மெஷின் 2 இப்படி கொடுத்துட்டோம். இப்போ ஜாப் ஏங்கிறது மெஷின் 3, ஏன்னா எல்லாமே முதல்ல மெஷின் 1ல் போயிட்டு அப்புறம் மெஷின் 2ல் போயிட்டு அப்புறம் மெஷின் 3ல் போகும். ஆக ஜாப் ஏ எப்போ முடியும், எப்போ மெஷின் 3ல் ஸ்டார்ட் ஆகுதோ அதோட ஒரு 420 நிமிடங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த 420 நிமிடம் இங்கே வருது, இதுக்கு 175, அதுக்கு 480. ஸோ ஜாப் ஏ வந்து இந்த சமயத்தில் முடியும். SA3 நமக்கு தெரியாது. SA3 நமக்கு தெரிந்தால் அதோட ஒரு 420 நிமிடத்தை சேர்த்துக்கணும். ஜாப் பி வந்து 175 நிமிடத்தில் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம அசியூம் பண்ணிட்டோம், ஆரம்பிச்சாச்சுன்னா முடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அசம்ஷனாக கொடுத்துட்டோம். ஜாப் சி வந்து இந்த நேரத்தில் முடியும். நமக்கு வந்து எந்த வரிசைப்படி போக போகிறதுன்னு தெரியாது. அதனால இந்த 3 நம்பரில் எது பெரிய நம்பருங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இந்த 480 வச்சுன்னு சொல்ல முடியாது. அது SA3, SB3, SC3 தெரிந்தால் தான் இதை பண்ண முடியும். ஆக மேக்ஸ்பேன் இந்த 3 நம்பர்களில் அதிகமானது, அதை குறைக்க வேண்டும். அதனால் மினிமைஸ் தி மேக்ஸிமம் ஆஃப் த 3 நம்பர்ஸ். இந்த 3 நம்பரில் எது அதிகமானதோ அதை குறைக்க வேண்டும். அந்த 3 நம்பரில் அதிகமானதுக்கு U என்ற ஒரு வேரியபிள் பேரை கொடுத்து மினிமைஸ் U. அந்த U ஆனது இந்த 3ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும். ஸோ U greater than, U greater than, U greater than. ஆனால் யூவை குறைக்கணும். இது ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுங்கிறது யூவாக மாறிவிடும். ஜட்னு கூட சொல்லுவோம், யூன்னு சொல்லலாம். 3 கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துடும். அப்புறமா வந்து இது ஃப்ளோ ஷாப்பாக இருப்பதனால் இந்த ஜாப் ஏங்கிறது மெஷின் 2ல் எப்போ ஆரம்பிக்கும், மெஷின் 1ல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஸோ SA2ங்கிறது SA1 + 490. 490 இங்கே வருது, 490 இங்கே முதல்ல வருது. அதே மாதிரி மீதி 6க்கும் எழுதணும். SA3ங்கிறது SA2 + 1050. அதே மாதிரி SB2 is greater than equal to SB1 + 280. 280ங்கிறது இங்கே வருது, இங்கே இருக்குது. இது அதே மாதிரி 630 அடுத்தது. அதே மாதிரி 540, 720 இந்த 2 நம்பரும் இங்கே வரும். 540, 720 இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் இங்கே போட்டாச்சு. அப்புறமா நமக்கு இருந்த ஒரு முக்கியமானது என்னன்னா, மெஷின் கேன் டூ ஒன்லி 1 ஜாப் அட் அ டைம். ஒரு நேரத்தில் ஒரு மெஷின் வந்து ஒரு ஜாபை தான் பண்ணும். இப்போ M1 எடுத்துக்கொண்டால் ஜாப் ஏ ஜாப் பி அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்துக்கொண்டால், ஒன்று ஏ முடித்ததுக்கப்புறம் தான் பி ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை பி முடித்ததுக்கப்புறம் தான் ஏ ஸ்டார்ட் பண்ணணும். அதை தான் இங்கே சொல்ல வரும். எய்தர் SA1 is greater than SB1 + 280. பி முதல்ல போச்சுன்னாக்கா பி எப்போ முடியும், SB1 + 280ல் முடியும். இந்த 280ங்கிறது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது 280. இல்லை ஏ முதல்ல போச்சுன்னாக்கா SB1 வந்து SA1 + 490. இது ரெண்டையுமே போட முடியாது. இது 2ல் 1 தான் போட முடியும். அது எப்படி 2ல் 1 போடுறது? 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, 1 தான் ஆக்டிவாக இருக்கும், 1 ஆக்டிவாக இருக்காதுங்கிறது எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு சின்ன முறை இருக்குது. அந்த முறை தான் இப்படி பண்ணுவோம். எய்தர் SA1 is greater than equal to this or this.
இதை ரெண்டையும் முதல்ல இப்படி எழுதுவோம், லெஸ் தேன் ஈக்குவல் டு 0வாக எழுதுவோம், மாற்றி எழுதுவோம். இந்த முதல்ல வந்து SB1 + 280 - SA1 is less than equal to 0. SA1 + 490 - SB1 less than equal to 0. இதை எழுதிவிட்டு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் M delta AB1 M into 1 - delta AB1 அப்படின்னு எழுதுவோம். இந்த டெல்டாங்கிறது ஒரு பைனரி வேரியபிள், அது 0வாக எடுத்துக்கொள்ளும் இல்லை 1ஆக எடுத்துக்கொள்ளும். ஆக்சுவல் ஆன்சரில் ஏ முதல்ல போச்சுன்னாக்க அப்போ என்ன அர்த்தம்? ஏ முதல்ல போச்சு அப்படின்னாக்க இது SB1ங்கிறது A1 விட அதிகமானது. ஏ முதல்ல போச்சுன்னா இது ஆக்டிவாக இருக்கணும், அதனால டெல்டா வந்து 1 எடுத்துக்கும். டெல்டா 1 எடுத்துட்டேன்னா செகண்ட் ஆக்டிவாக இருக்கும், ஃபஸ்ட்டு ரிடண்டன்ட் ஆகிடும். இது லெஸ் தேன் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. பிக் எம்ங்கிறது பெரிய வேல்யூ. இன்னொன்று வரும்போது டெல்டா வந்து 0வாக எடுத்துக்கொண்டு 1 - டெல்டாங்கிறது ரிடண்டன்ட் ஆகிடும், ஃபஸ்ட்டு ஆக்டிவ் ஆகிடும், 2 ரிடண்டன்ட். ஸோ ஃபைனலாக சொல்யூஷனில் எது வருதோ அதற்கு தகுந்தாற் போல் இந்த டெல்டா 0வையோ 1ஐயோ எடுத்துக்கொள்ளும். அதான் இந்த முறை, அதான் இந்த ஃபார்முலேஷனில் கொஞ்சம் கடினமான விஷயம். ஆக 3 ஜாப் இருக்கிறதுனால 3 பேர் இருக்குது, AB BC AC. 4 ஜாப் இருந்தால் 6 பேர் இருக்கும், NC2 காம்பினேஷனில் படிச்சிருப்போம். 3 பேர் 3 மெஷின் 9 செட்டு இன்ட்டு 2 18 கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணணும். ஏற்கனவே 9 வேரியபிள் ப்ளஸ் ஒரு U இருக்குது, அதனால் 10 வேரியபிள். இன்னொரு 9 பைனரி வேரியபிள், 19 வேரியபிள். முதல்ல 9 கன்ஸ்ட்ரெயின்ட், இன்னொரு 18 கன்ஸ்ட்ரெயின்ட், 27 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். இதை நம்ம இந்த சின்ன உதாரணம், அதனால் இதை எக்ஸல்லையே சால்வ் பண்ண முடியும். இதை எக்ஸலில் சால்வ் பண்ணி வர்ற ஆன்சர் நான் இப்படி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. எக்ஸலில் வந்த ஆன்சரை லெஃப்டில் ஒரு டேபிளில் எக்ஸல்லேருந்து பேஸ்ட் பண்ணி இதில் காமிச்சிருக்கேன். இதான் நம்ம கொடுத்த, இது நம்ம மேட்ரிக்ஸு, இதான் சொல்யூஷன், எக்ஸலில் வர்ற சொல்யூஷன். ஆக 3065 வந்துடுத்து. இதை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க SA1 அப்படிங்கிறது 0. ஸோ ஏ வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம், ஏ முதல்ல ஆரம்பிக்கிறது. SA2 அப்படிங்கிறது, SB1ங்கிறது 1980, SC1ங்கிறது 1000, அதனால C 2வது வருகிறது, B 3வது வருகிறது. மற்ற நம்பர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டெல்டா அதுக்கு தகுந்தா போல், டெல்டாவே இங்கே டின்னு காமிச்சிருக்கேன், டெல்டான்னு எழுதலை, டின்னு எழுதியிருக்கேன். அதனால் DAB1னாக்கா டெல்டா AB1ன்னு அர்த்தம். ஸோ வரிசை தெரிந்து விட்டது, ACB என்ற வரிசை தெரிந்து விட்டது. வரிசை தெரிந்த உடனே இந்த கம்ப்ளீஷன் டைம் டேபிள் போட முடியும். 3065 இது முடிந்து விடுகிறது, இந்த கம்ப்ளீஷன் டைம் வந்து முடிந்து விடுகிறது. இதை தான் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். 3065 இது முடிந்ததை இங்கே இருக்குது, 3065 இது முடிந்தது, இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். அதனால் இது முடிந்து விட்டது. இதை வந்து ஒரு சார்ட்டில் காமிச்சிருக்கோம். இந்த சார்ட்டுக்கு கேண்ட் சார்ட் என்று பெயர், GANTT, கேண்ட் அப்படின்னு ஒருத்தர், ஹென்ரி கேண்ட் அப்படின்னு ஒருத்தர் சுமார் 1914 110 வருடங்களுக்கு 111 வருடங்களுக்கு முன்னால் கேண்ட் சார்ட் அப்படின்னு ஒரு முறையை அவர் செய்தார். இந்த டேபிளில் காட்டுறதை ஒரு படமாக காண்பித்தால் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்யப்பட்டது. இது பெயர் கேண்ட். இது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் 3 மெஷின் இருக்கும். இதையே கொடுக்கப்பட்டது அங்கே சொல்லியிருக்கும். M1 வந்து A 490 வரைக்கும், C 490 ஆரம்பித்து 1030 வரைக்கும், அப்புறம் B. இங்கே வந்து காலமாக இருக்கிறது இங்கே ரோவாக இருக்கும். M2 அப்படிங்கிறது இங்கே வந்து 490 ஆரம்பித்து
1140 வரைக்கும் அதே அந்த சார்ட் அப்படியே வந்துடும். இதன் பெயர் கேண்ட் சார்ட். அதை கேண்ட் சார்ட் முறையில் காண்பித்திருக்கிறோம். சில சமயங்களில் வந்து ஸ்டார்டிங் டைம் வந்து ஒன்னோட ஒன்று இங்கே மேப் ஆகாது. ஏன்னா இங்கே SB1ங்கிறது இங்கே 1980 வந்து விட்டது. SB1ங்கிறது 1980 காட்டுறது. ஆனால் இங்கே SB1ங்கிறது 1030 முடிந்து விடுகிறது. அந்த சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும் இந்த சால்வரில் வர்ற ஆப்டிமைசேஷனுக்கும் இதுக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது இந்த நம்பர் தான் முக்கியம். இப்போ இதை நம்ம முதல்ல ஏசிபி அப்படியே முடிச்சிட்டோம். இப்போ ஆக்சுவலாக பிஏ கொஞ்சம் இங்கே ஆரம்பிக்காமல் இன்னும் கொஞ்சம் நகர்த்தி பிஏ இங்கே முடிக்கிற மாதிரி பிஏ நீங்கள் நகர்த்தினா கூட ஒன்றுமே ஆகாது. அங்கே முடித்த உடனே அடுத்ததுக்கு வந்துடும். ஸோ இவ்வளவு டைம் எக்ஸ்ட்ரா இருக்குது பிக்கு. அந்த சொல்யூஷன் வந்து அதை எடுத்துக்கொள்கிறது. அதனால் சில நேரங்களில் அப்படியே ஒன்று மேப் ஆகாது, ஆனால் ஆன்சர் கரெக்டாக வரும். இது வந்து ஆப்டிமைசேஷன் முறையில் செய்வது. இது வந்து ஒரு சின்ன கணக்கு இருக்கிறதுனால இதை செஞ்சுடலாம். இப்போ இதையே வந்து 10 ஜாப் இருக்கிற மாதிரி ஒரு கணக்கை நீங்கள் எக்ஸலில் போடும்போது நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளும். சில சமயங்களில் செய்யக்கூட முடியாமல் போய்விடும். அதனால தான் இதை வந்து எல்லா பாடங்கள்லேயும் சொல்லித்தரதில்லை. இது வந்து ஒரு சின்ன உதாரணங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை ஆப்டிமைசேஷனில் போட்டுட்டேன். இந்த கொடுக்கப்பட்ட கணக்குக்கு இந்த கேம்பல் டியூடெக் ஸ்மித் முறை, அதாவது 2 முறை ஜான்சனை செய்யும் பாடம் ஆனது, அந்த மெத்தட் ஆனது நல்ல சிறந்த சொல்யூஷன், ஆப்டிமல் சொல்யூஷனை கொடுக்கிறது. இந்த உதாரணத்துக்கு எல்லா உதாரணத்துக்கும் கொடுக்குமான்னு சொன்னால் சொல்ல முடியாது. இந்த உதாரணத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கிறது. இப்போ சில சமயங்களில் இந்த மாதிரி ப்ராப்ளம் போடும்போது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், டார்டினஸ் அதெல்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம். ஆக இந்த கணக்குக்கு சப்போஸ் நம்ம வந்து இந்த 3 ஜாபுக்கு டியூ டேட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு நேரத்துக்குள்ளே முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோன்னு வைத்துக்கொண்டால், இப்போ 3 டியூ டேட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். 2400, 2200, 2000 அப்படின்னு டியூ டேட் கொடுக்குறோம். இந்த டியூ டேட்டை வைத்துக்கொண்டு நம்ம வந்து அர்லியஸ்ட் டியூ டேட்டில் போட்டோம்னாக்க முதல்ல சி, அப்புறம் பி, அப்புறம் ஏ. இதில் நம்ம கிடைச்சது வந்து ஏசிபி இருந்தது. டியூ டேட்டை படி போட்டோன்னா சிஏபி ஆகிறது. சிஏபி ஆகும்போது 3360 முடிகிறது. இதையே ஆப்டிமைசேஷனில் போட்டால் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அதை தான் இங்கே நான் காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறோம், டியூ டேட் கொண்டு வந்ததுனால டார்டினஸை குறைக்க வேண்டும். ஆக டிஏ, டிபி, டிசி என்ற இன்னொரு வேரியபிளை கொடுத்துட்டு, இதுதான் ஏ உடைய டார்டினஸ், இது பி உடைய டார்டினஸ், இது சி உடைய டார்டினஸ் அப்படின்னு சொல்லுகிறோம். ஸோ ஐடியலாக டியூ டேட் கொடுத்ததுனால SA3 + 420 ஏ முடிக்கும் நேரம் 2400க்குள் முடிய வேண்டும். பி முடியும் நேரம் அந்த மாதிரி வரும். இப்போ 2400க்குள்ளே முடியலைன்னாக்க டார்டினஸ் வரும். ஆகவே SA3 + 420 - TA = 2400. இப்போ SA3 + 420 2400 விட சின்னதாக இருந்தால் டார்டினஸ் 0ஆக இருக்கும், சீக்கிரம் முடித்து விடுவோம். இதே SA3 + 420 2500ஆக வந்து விட்டால் டார்டினஸ் 100. ஆக டார்டினஸ் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்து. அதே மாதிரி பிக்கு ஒரு இது, சிக்கு ஒரு இது. நம்ம அப்ஜெக்டிவ் என்ன ஆகும், டார்டினஸை குறைக்கணும். டிஏ + டிபி + டிசியை குறைக்க வேண்டும். இதை சால்வ் பண்ணோன்னாக்க இதே மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கு சர்ப்ரைசிங்லி அதே ஆன்சர் தான் வருது. 3360 வருது. அர்லியஸ்ட் டியூ டேட் என்ன கொடுத்தது, சிபிஏ கொடுத்தது. ஸோ இதில் பாருங்கள், SC1 is 0. ஸோ சி முதல்ல ஆரம்பிக்கிறது M1ல். SA1ங்கிறது 820, SB1 540. ஸோ முதல்ல சி, அப்புறம் பி, அப்புறம் ஏ. இது 3360 வந்து விட்டது. அர்லியஸ்ட் டியூ டேட் போட்ட போதும் அதே தான் வந்தது. ஆக இந்த சின்ன கணக்குக்கு அர்லியஸ்ட் டியூ டேட் வந்து டார்டினஸுக்கும் சிறந்த சொல்யூஷனை கொடுத்து விட்டது. இதற்கு உண்டான கேண்ட் சார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க இப்படி வரும். ஆக ஏபிசி என்ற 3 டியூ டேட்டுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது 3 முடிக்கும் நேரம்
3360, 2065, 1740. பியும் சியும் டியூ டேட்டுக்கு முன்னால் முடித்து விடுகிறோம். ஏ மட்டும் டியூ டேட்டுக்கு பின்னால் முடிக்கிறோம். 2400 டியூ டேட், 3360 முடிக்கிறோம். 960 நிமிடங்கள் அதிகம் எடுத்துக்கொள்கிறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு டியூ டேட் இருந்தால் அர்லியஸ்ட் டியூ டேட்டில் போடலாம். அதை கூட ஆப்டிமைசேஷனில் பண்ண முடியும் அப்படிங்கிறதை காண்பிப்பதற்காக நான் வந்து உங்களுக்கு இதை போட்டிருக்கேன். ரெண்டையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆக இப்போ இந்த ஃப்ளோஷாப்பை ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஃப்ளோஷாப்பில் 2 விஷயங்களை பார்த்தோம். முதல்ல நம்ம சொன்னது எல்லா ஜாபுமே அதே சீக்வன்ஸில் போகும். முதல்ல M1, அப்புறம் M2, அப்புறம் M3 அப்படிங்கிற அதே சீக்வன்ஸில் எல்லா ஜாபும் போகும்னு பார்த்தோம். அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூரிஸ்டிக் பார்த்தோம். கேம்பெல், டியூடெக் அண்ட் ஸ்மித் அப்படிங்கிற ஹியூரிஸ்டிக்கை பார்த்தோம். அந்த ஹியூரிஸ்டிக் வந்து ஜான்சன் சீக்வன்ஸை கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்லியது. அதனால் ஜான்சன் சீக்வன்ஸ் என்றால் என்னங்கிறதையும் பார்த்து, 2 மெஷின் இருக்கும்போது ஜான்சன் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்து, ஜான்சன் முறையையும் கற்றுக்கொண்டு அதை கேம்பெல், டியூடெக், ஸ்மித் முறையில் உபயோகப்படுத்தி சால்வ் பண்ணிட்டோம். அப்புறம் அது ஆப்டிமைசேஷன் மூலமாகவும் மேக்ஸ்பேனுக்கு சால்வ் பண்ணிட்டோம். நம்ம எடுத்துட்ட சின்ன கணக்குக்கு கேம்பெல், டியூடெக் அண்ட் ஸ்மித் மெத்தடே சிறந்த சொல்யூஷனை கொடுத்துருது. எப்படி நமக்கு தெரியும்? ஆப்டிமைசேஷன் கொடுத்ததுனால நமக்கு தெரியும். அதே மாதிரி டியூ டேட் இருந்தால் டார்டினஸை எப்படி குறைக்கிறதுனா, முதல்ல அர்லியஸ்ட் டியூ டேட்டில் போட்டுட்டோம். நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இந்த ஆப்டிமைசேஷனும் அதே சொல்யூஷனை கொடுத்து விட்டோம். ஆக ஓரளவுக்கு ஃப்ளோஷாப்பை பற்றி சிறிது படித்து விட்டோம். இப்போ அடுத்தது ஜாப் ஷாப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜாப் ஷாப் என்றால் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன காமிச்சிருக்கோம்னாக்க, ஜாப் ஷாப்பில் முதல்ல ஒரு படம் மூலமாக அதை விளக்கி விடுகிறேன். அப்புறமா அந்த படத்தை அழித்து நம்ம பார்த்துட்டோம், அழித்து விட்டு. ஃப்ளோ ஷாப்பில் பண்ணும்போது என்ன பண்ணோம்? இது M1, இது M2, இது M3 என்று எடுத்துக்கொண்டோம். எல்லாமே ஏவாக இருக்கட்டும், பியாக இருக்கட்டும், சியாக இருக்கட்டும், முதல்ல M1ல் போகும், அப்புறம் M2ல் போகும், அப்புறம் M3ல் போகும். அப்படின்னு தான் ஃப்ளோ ஷாப். ஜாப் ஷாப்புங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இது இங்கே காமிச்சிருக்கேன் இடதுகை பக்கத்தில். ஸோ இது M1 அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம், இதை M2 என்று வைத்துக்கொள்ளலாம், இதை M3 என்று வைத்துக்கொள்ளலாம். ஏ வந்து முதல்ல M1ல் போகும், இது ஏ முதல்ல M1ல் போகும், அப்புறம் M3க்கு போகுது ஏ, அப்புறம் M2க்கு போகுது, அப்புறம் வெளியில் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா M1ல் முதல்ல, அப்புறம் M2, அப்புறம் M3. இங்கே மாறிடுது. பி பார்த்தீங்கன்னா முதல்ல M1க்கு வருது, அப்புறம் M2க்கு வருது, அப்புறம் M3க்கு வருது, அப்புறம் வெளியில் போகிறது. சி வந்து முதல்ல M3க்கு வருது, அப்புறம் M2க்கு வருது, அப்புறம் M1க்கு வருது, அப்புறம் போகுது வெளியில். ஸோ ஜாப் ஷாப்புங்கிறது வேறு மாதிரி இருக்குது. எல்லாம் ஒரே ஆர்டரில் போல் வெவ்வேறு ஆர்டரில் போகிறது. அதுதான் ஜாப் ஷாப். இப்போ அதை பார்த்து விட்டோம். இந்த படத்தை காண்பித்திருக்கலாம். இதை நான் வரைஞ்சி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதை ஒரு படமாக போட்டு காட்டல. இது ஃப்ளோ ஷாப், இதை அழித்து விடலாம். இது ஜாப் ஷாப். ஆனால் இந்த படத்தில் இருக்கிற விஷயந்தான் இந்த டேபிளில் இருக்குது. ஜாப் ஏ என்று எடுத்துக்கொண்டால் முதலில் M1, அப்புறம் M3, அப்புறம் M2. ஜாப் பி என்று எடுத்துக்கொண்டால் M1, M2, M3. ஜாப் சி என்று எடுத்துக்கொண்டால் M3, M2, M1. இந்த படத்தில் இருக்கிறது தான் டேபிளில் இருக்குது. ஸோ இந்த படத்தில் இருப்பதை நாம் டேபிளில் பார்த்து புரிந்து கொண்டு விட்டோம். இதை தவிர நம்ம வந்து ஒரு டியூ டேட்டும் கொடுக்குறோம். இப்போ 2400, 2200, 2000 அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுப்போம். இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இதை போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜாப் ஏ, ஜாப் பி, ஜாப் சி 3 ஜாப் இருக்குது. இந்த 3 ஜாபையும் முதல்ல வந்து நீங்கள் போய் உங்களுக்கு தேவைப்பட்ட மெஷினுக்கு முன்னாடி போய் நில்லுங்கன்னு சொல்கிறோம். ஸோ ஜாப் ஏ வந்து முதல்ல M1 கிட்ட நிற்குது, ஜாப் பியும் M1 கிட்ட நிற்கிறது, ஜாப் சி வந்து M3 கிட்ட போய் நிற்கிறது. ஆக டைம் 0ல் M1 முன்னாடி ஏபி 2 நிற்கிறது. ஏக்கு 490,
பிக்கு 220, ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் அப்படி எடுத்துக்கொண்டு நம்ம வந்து முதல்ல பிஐ அனுப்புகிறோம். ஸோ பி 0வில் ஆரம்பித்து 280 முடித்து விடுகிறது. முடிஞ்ச உடனே பி வந்து M2க்கு வந்து நிற்கிறது, இங்கே வந்து நிற்கிறது பி. அதே டைம் ஈக்குவல் டு 0வில் இங்கே ஏ வெயிட் பண்ணின்னு இருக்கு, ஏன்னா மெஷின் பியை போட்டாச்சு. M2 முன்னாடி எதுவுமே இல்லை, அதனால M2 அப்படியே இருக்குது. M3க்கு முன்னாடி சி இருக்கிறது, சி மட்டும்தான் இருக்கிறது, அதனால அது சிஐ இங்கே எடுத்துக்கொண்டு சியை போட்டு 480 முடிந்துவிட்டு 480ல் சி முடிந்துவிடும். சி வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும். 480ல் சி வந்து இங்கே நிற்கும். சி 480ல் சி வந்து M2க்கு முன்னாடி வந்து நிற்கும். இப்போ கிளாக் நகருகிறது, நேரம் நகருகிறது. 280வது நிமிடத்தில் M1 ஃப்ரீ ஆகிவிடுகிறது. ஆகவே அங்கே இருக்கிற ஏவை கொண்டு வந்து அடுத்ததில் போட்டு விட்டான்னா அது 770 முடிந்து ஏ M1 முடித்து M3க்கு 770 வருகிறது. திருப்பி கிளாக்கு வந்து 280 பார்த்தோன்னாக்க இங்கே பி வந்து விட்டது. ஆக பிஐ ஆரம்பித்து 280 ஆரம்பித்து பிக்கு M2ல் 630 நிமிடங்கள் தேவை. 280 ஆரம்பித்து 910 பி முடிந்து விடுகிறது. 910 இங்கே வந்து நிற்கிறது. 910ல் பி வந்து இங்கே நிற்கிறது. திருப்பி நம்ம கிளாக்கை கொண்டு வந்தோம்னாக்க இந்த 480ல் கிளாக்கில் சி முடிந்து விடுகிறது, ஆனால் எதுவும் கிடையாது. இன்னும் நகர்த்தி 770ல் இந்த இடத்துல வந்து ஏ வருகிறது. ஏ மட்டும்தான் இங்கே இருக்குது 770ல். அதனால் 770ல் ஏ ஆரம்பித்து M3ல் இன்னொரு 420 நிமிடங்களை எடுத்துக்கொண்டு 1190 முடிந்து இங்கே வந்து நிற்கிறது. ஏ 1190 முடிந்து M2க்கு முன்னாடி வந்து நிற்கிறது. திருப்பி 910 வந்து இந்த மெஷின் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுறது. அங்கே சி ஏற்கனவே வெயிட் பண்ணின்னு இருக்கு 480லேருந்து. அதனால் சியை 910 ஆரம்பித்து M2ல் இன்னொரு 720 கூட்டினா 1630 வந்து நிற்கிறது. இன்னும் இப்படி வந்தீங்கன்னாக்க பி வந்து 1190ல் இங்கே வந்து 910லேயே பி வந்துடுது. ஆனால் இந்த மெஷின் 1190 தான் ஃப்ரீ ஆகுது. ஆக பிஐ எடுத்துக்கொண்டு கடைசியாக M3 இன்னொரு 175 போட்டிங்கன்னா 1365ல் பி முடிஞ்சு போயிடும். பி முடிந்தது 1365ல் பி முடிந்து விடுகிறது. 3 வேலையும் முடிஞ்சு பி வெளில வந்துடும். திருப்பி நீங்கள் கிளாக்கை இங்கே போடும்போது சி 910 சிஐ எடுத்துக்கொண்டு M2ல் இன்னொரு 720 போட்டு 1630 முடித்து 1630ல் இங்கே வந்து நிற்கும். இது 1630 ஃப்ரீ ஆன உடனே ஏ வெயிட் பண்ணின்னு இருக்கு. ஸோ ஏவை M2ல் எடுத்து 1630லேருந்து ஒரு 420 கூட்டினீங்கன்னா ஏ M2 1050 கூட்டினீங்கன்னாக்க 2680ல் ஏ முடிந்து விடுகிறது. ஏ வந்து 2680 முடிந்து விடுகிறது. சிஏ திருப்பி 1630 தான் இங்கே வருது. அதை ஆரம்பித்து விட்டானாக்க சி ஆன் M1 இன்னொரு 540 கூட்டினீங்கன்னா சி வந்து 2170ல் முடிந்து விடுகிறது. அதான் இந்த கேன் சார்ட். இப்போ இதில் டேபிள் போட மாட்டோம், அப்படியே கேன் சார்ட்டை போட்டுருவோம். ஆக ஏ 2680 முடிகிறது, பி 1365 முடிகிறது, சி 2170 முடிகிறது. இந்த கேன் சார்ட் முடிஞ்சு போச்சு. நான் இங்கே உங்களுக்கு மறுபடியும் இந்த நம்பர்ஸை மட்டும் எழுதிக்கிறேன். ஏ வந்து 2680 முடிகிறது, பி வந்து 1365 முடிகிறது, சி வந்து 2170 முடிகிறது. நான் சார்ட்டை வரைஞ்சிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ சார்ட்டை வரையாமல் எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அப்போ உங்களால் இன்னும் எளிதாக இதை புரிந்து கொள்ள முடியும். இது எல்லாத்தையும் அழித்து விட்டு நம்ம இப்போ சார்ட்டை நம்மளே க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே எழுதப்பட்ட சார்ட்லேருந்து நம்ம போட்டோம்.
இப்போ அதை பண்ணாமல் நம்மளே சார்ட்டை வரையலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த சார்ட்டை ஒரு ரஃப்பாக வரைகிறேன். ஸோ இப்படி போட்டுட்டு இது டைம், இது M3, இது M2, இது M1. முதல்ல என்ன பண்ணுறோம், 3 ஜாபை வந்து நீங்கள் உங்களோட முதல் மிஷினுக்கு முன்னாடி போய் நில்லுங்கன்னு சொல்கிறோம். ஸோ ஏபி இங்கே வருது, சி வந்து இங்கே வருது. ஆக முதல்ல ஏபி ரெண்டும் இருக்குது. பி 280, ஏ 490. ஸோ பியை முதல்ல பண்ணுறோம். பி 280, 280ல் பி M2 கிட்ட வருது. பி 280. இங்கே டைம் ஈக்குவல் டு 0ல் ஜாப் எதுவும் கிடையாது. இங்கே M3ல் சி இருக்குது. சி 480ல் ஆரம்பிக்கிறோம். ஸோ சியை முதல்ல போட்டு 480 முடித்து விட்டு 480ல் அது M2 கிட்ட போய் நிற்கிறது. சி இந்த இடத்துல வருது 480. இப்போ கிளாக் 280ல் ஷிஃப்ட் ஆகுது. ஏ மட்டும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏ வந்து 490, 490 ப்ளஸ் 280னாக்க 770. 490 ப்ளஸ் இது 770ல் ஏ முடியறது. ஏ 770 முடிந்து ஏ M3க்கு வருகிறது. ஏ 770 M3க்கு வருது. பி இங்கே 280லேயே வந்துடுது M2க்கு. ஸோ பி M2 இன்னொரு 630, 630 ப்ளஸ் 280, 910. 910ல் பி முடிகிறது. பி 910ல் முடிந்து பி M3க்கு 910ல் வருகிறது. இப்போ இங்கே M1ல் எதுவும் கிடையாது. M3ல் வந்து இங்கே இருக்குது. இங்கே எழுதணும் அதை. ஏ வந்து 770, பி வந்து 910. ஸோ டைம் 770ல் நம்ம ஏவை எடுத்துக்கொண்டு ஏ M3 420. ஸோ 1190. ஏ 420, 1190. அதுக்கப்புறமா பி உடனே போட்டுடலாம். 1190லேருந்து 175 பண்ணான்னா 1365ல் பி முடிஞ்சு போயிடும். 1365ல் பி முடிஞ்சு போயிடும். இங்கே முடிச்சாச்சு பியை. இப்போ ஏ வந்து உங்களுக்கு 1190ல் இங்கே முடிஞ்சு ஏ இங்கே வருது. 1190ல் ஏ இங்கே வருது. சி ஆனது இங்கே 910ல் சி எடுத்துக்கிறோம். 480ல் வந்துடுது. 910ல் சி எடுத்துக்கிறோம். சி ஆன் M2 720, 1630ல் சி முடியும். சி 1630, 1630ல் சி இங்கே வரும். ஸோ சி M1 இன்னொரு 540, 2170ல் சி முடியும். இங்கே சி 2170ல் முடியும். அதே தான் இங்கே வந்திருக்கு. ஏ வந்து இங்கே கடைசியில் 1190ல் முடிந்து ஏ வந்து இங்கே வரும். அது 1365ல் தான் இது ஃப்ரீ ஆகுது. இங்கே 1000 முடிஞ்சு இங்கே வந்து விட்டது. 1630ல் M2 ஃப்ரீ ஆகுது. ஸோ ஏ இன்னொரு 1050, 1630ஓட 1050 கூட்டினீங்கன்னா 2780, 2680 ஏ எடுத்து 2680, 2680. ஸோ இது வந்து நான் சார்ட்டை போடாமல் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து சார்ட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே சார்ட்டை அதுக்கு மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணால் அழகாக இப்படி வரும். ஆக ஜாப் ஷாப்பாக இருந்தால் ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் 2 இருந்ததுன்னா அதில் எது கம்மியான நேரம் இருக்கோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முறை. அதை நம்ம இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணோம். இந்த ஒரே இடத்துல தான் யூஸ் பண்ணோம். இந்த ஏபியில் தான் யூஸ் பண்ணோம். மற்றபடி எல்லாம் ஒரு ஜாப் தான் இருக்குது. அதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு இருந்தோம். அந்த முறை யூஸ் பண்ணினால்
மேக் ஸ்பேன் 2680. ஏ அப்படிங்கிறது 2280 முடியும். M1ல் கடைசியில் முடியும். 2680. ஏங்கிறது கடைசியாக முடியறது. அது வந்து ஏங்கிறது M2ல் முடியாது. M2 தான் பாட்டில் நெக், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஆக அதில் வந்து 3300 கிட்ட போயிடுது. ஜாப் ஷாப்பில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் குறையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ கேன் சார்ட் முறையில் சால்வ் பண்ணால் இந்த மாதிரி சொல்யூஷன் வரும். இதற்கு மேலும் நம்ம இதுதான் சரியான பதிலா அப்படிங்கிறதையும் நம்ம அந்த கேள்வி வரும். அதற்கு ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணி பார்க்க முடியும். அதற்கு ஆப்டிமைசேஷன் பண்ணினா என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். நன்றி.